அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வாசியோகம், சித்த வித்தை இது உருவானது எப்படி உருவானது? சித்தர்கள் எப்படி இந்த வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க? சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு? அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குருநாதரை தேடி போவாங்க. அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியை அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அடுத்த கட்ட நிலை அப்படிங்கிற விஷயம் அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. சில குருமார்கள் ஒரு இடத்தோடு நின்றுடுவாங்க. சில குருமார்கள் ரொம்ப கடைசி வரைக்கும், இறுதி நிலை வரைக்கும் சொல்லி தருவாங்க. சில குருநாதர்கள்லாம் அவர்கள் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன விஷயங்கள், நாடி சுத்தி அதை மாதிரி சொல்லி கொடுக்கறது வழக்கமாக ஒரு சில பேர்லாம் இருந்திருக்காங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த சித்தர்கள் என்பவர்கள் அதை உற்று நோக்கி கவனிப்பாங்க. இப்போ நமக்கு இந்த மூச்சு காற்று எப்படி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கவனம் செலுத்தியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாசமாகப்பட்டது ஒரு 12 அங்குலம் வெளியில் விடுறோம், அதே போல் 8 அங்குலம் உள்ளார இழுக்கிறோம். இந்த ரெண்டத்தையும் உள்ளாரையே செலுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு அவங்க தியானத்தில் உட்காந்து பழகி இதை உள்ளாரே செலுத்துவதற்கான ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்காது. பலவிதமான காலகட்டங்களில் இது நடந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கும். அப்படி உள்ளாரே செலுத்துவதற்கு, இந்த ஜீவனை வெளியிலே போகாமல் உள்ளாரே செலுத்துவதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தது தான் இந்த சித்தவித்தை, வாசியோகம் அப்படிங்கிற ஒன்று. அடுத்த முறை இன்னொரு முறை இருக்குது. அப்படின்னா மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளாரே கவனிப்பாங்க. அப்படியே உள்ளாரே கவனிச்சுட்டு இருக்கக்குள்ள இந்த சுவாசமாகப்பட்டது எங்கே போகுது, எங்கே வருது, என்ன நடக்குது, இதையே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள அந்த அந்த கவனிக்கும்போது சுவாசம் வெளியில் போகுது, அப்புறம் உள்ளார வருது, அப்புறம் வெளியில் போகுது, உள்ளார போகுது. இப்படி வெளியில் போய் உள்ளார வரக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உயிர் சேதாரங்கிறது நடக்குது, இந்த எனர்ஜிங்கிறது லாஸ் ஆகுது. அப்போ உள்ளாரே நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு அதை கவனிச்சே பார்க்கக்குள்ள, பயிற்சியில் நீண்ட நேரம் உட்காரக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவாசமாகப்பட்டது ஏறி மேலே ஒரு இடத்த சென்றடையும். அந்த ஏறி அந்த சுவாசம் மேலே போக்குள்ள விட்டு கவனிக்கக்குள்ள இப்படி தான் ஒவ்வொரு பயிற்சியாக மேல்முறை, அதுக்கு அடுத்தபடியாக இது மேலே எங்கே போகுது, என்ன செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை உலகத்துக்கு கொடுத்தது தான் இந்த வாசியோகம். இதெல்லாம் சித்தர்களும் மகான்களும் சாதாரணமாக கண்டுபிடிக்கல. இது ரொம்ப காலம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 20 வருஷம் இப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு, உணவு இல்லாமல் ரொம்ப அல்லல் பட்டு கண்டுபிடிச்சாங்க. இதன் வழியிலே தான் புத்தரும் இதை கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்லுவார், புத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, மூச்சு காற்றை கவனிங்க அப்படின்னா, மூச்சு காற்று வெளில போகுது, உள்ளார வருது. அப்போ மூச்சு காற்று அது கவனிக்க மேலே ஏறி எங்கேயோ போகும். அப்போ மேலே ஏறி போகக்குள்ள அந்த வாசியோகம், அந்த பயிற்சிக்கு தான் அது போகும். அவரும் இந்த முறையை இப்படி தான் கவனித்து கண்டுபிடிச்சார். அவர் உணவு இல்லாமல் இருந்து பார்த்துருக்காரு. அப்போ உணவு இல்லாமல் தியானத்தில் இருக்கக்குள்ள மயக்கம் வந்திருக்கு.
அப்புறம் அவர் என்ன நினச்சிருக்காரு, உணவுங்கிறது இந்த உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமானது, தேவை அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த அளவு உணவு எடுத்திருக்காரு. இப்படி படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த விஷயந்தான் இந்த வாசியோகம், இந்த சித்த வித்தை, இந்த தியான முறைகள், இந்த மூச்சு பயிற்சி, இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாமி வந்து வேகமாக போய் மனைவியை பார்க்கும்பொழுது அவங்க மனைவியோட அவங்க தலையை தூக்கி அவர் மடியில் வைக்கிறாரு. வச்ச உடனே அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு அப்படியே உயிர் பிரியுது. உயிர் பிரிஞ்ச உடனே அவருக்கு வந்து அது மேலே ஒரு பெரிய சந்தேகம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த உடம்புக்குள்ளே, தன்னோட மனைவியோட உடம்புக்குள்ளே என்ன இருந்தது, இப்போதைக்கு என்ன இல்லை அப்படிங்கிறது அந்த கேள்வி அவருக்குள்ளே எழும்பிடுச்சு. இப்போ ஏற்கனவே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, அப்போ உடம்புல என்ன வெளியேறிச்சு, அந்த வெளியேறினவன பேசுகிறத நிறுத்திட்டா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகத்தை விடை தேடி போனவர் தான் சிவானந்த பரமஹம்சர். அப்படியே மனைவியை தூக்கி வச்சுட்டு அவர் வந்து அதை தேடி பயணிக்கிறாரு. அவருமே சில மகான்களை சந்திக்கிறாரு, சில பயிற்சிகளை கற்றுக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து இமயமலை அதை மாதிரி பகுதியெல்லாம் போயிட்டு நிறைய பயிற்சிகள் கற்றுக்கிட்டு இருக்கக்குள்ள, அப்போ இமயமலை அந்த ஒரு குகை ஒன்று, அந்த குகையில் வந்து யாருமே போக முடியாத ஒரு குகை. அந்த குகையில் வந்து அவரை வந்து போகிறதுக்கு அனுமதிக்கலை. அந்த குகைக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அந்த குகைக்குள்ளே போய் யாரும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குகைக்குள்ளே போய் அங்கே வந்து உட்காந்து தவம் பண்ணுறாங்க. அங்கே நிறைய எலும்புக்கூடுகள் எல்லாருமே நிறைய பேர் போய் அங்கே இறந்ததுக்கான எல்லா அடையாளங்களும் அங்கே இருந்திருக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாமி அவர்கள் வந்து உட்காந்து தவம் பண்ணுறாங்க. அப்படி தவம் பண்ணக்குள்ள அவர்கள் வந்து உள்ளுக்குள்ளார வந்து இதே விஷயந்தான், மூச்சை வந்து கவனிக்கிறாங்க. அப்பயும் சாமிகளுக்கு சில பயிற்சிகள்லாம் தெரியும். அப்போ வந்து இந்த மூச்சை வந்து கவனிக்கிறாங்க. கவனிக்கக்குள்ள அதே விஷயந்தான், மேலே ஏறி ஏதோ ஒன்று போகுது. இப்படியே வந்து பல மணி நேரம் ஆகுது. அவர் உடம்புல ஒவ்வொரு பகுதியாக மறுக்க ஆரம்பித்து அதையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பித்த உடனே ஒரு விஷயம் அவன் நடந்திருக்கணும். அப்படின்னா என்ன விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த ஜீவன் உள்ளாரையே நின்று இருக்கும். அவர் கவனிக்க நேரம் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, அதுக்குள்ளாரையே ரொம்ப நாள் சுவாமிகள் வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து அந்த ஜீவன் போய், இந்த மனம் போய் அந்த ஜீவனில் லயிச்ச அந்த நேரம், அந்த லயிச்சு அதையும் பொருட்படுத்தாமல் இருந்த நேரம், அதுக்கப்புறம் பிரம்மரந்திரத்தை அவங்க வந்து தட்டி அந்த ஜீவன் திறந்து உள்ளார போகிற அந்த நேரம், அதற்கப்புறம் அமிர்தூரல் கசிஞ்சு அதை உண்ற அந்த நேரம், அதுக்கப்புறம் உள்ளார போய் அந்த ஈஸ்வர ஐக்கியமாகக்குள்ள பேரொளியாக ஒரு ஒரு பிரகாசத்தை வந்து அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்தை அவர் அடைகிறாரு. அந்த நிலையில் அப்படியே அந்த சமாதி நிலையில் அப்படியே இருக்காங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய பிரகாச நிலை உருவாகினவுடனே அந்த சித்த வித்தையை அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ இப்படி தான் இந்த வித்தை வந்து நம்ம உடம்புக்குள்ளே இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு படிப்படியாக அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த பிரகாச நிலையை உணர்ந்து அப்படியே லயிச்சு அதற்குள்ளேயே மறைந்துடாமல் அவர் செய்த பெரிய சாதனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து திரும்பி வந்தது தான். திரும்பி வந்து அந்த நிலையை அடைந்து திரும்பவும் அவர் வந்து சமாதி நிலையிலேருந்து திரும்ப கீழே வந்து வராரு. கீழே வந்து இந்த விஷயத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை வந்து பகிர்ந்து கொடுக்கணும், இந்த பயிற்சி எல்லாரும் கற்றுக்கிட்டு இந்த சமாதி நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக அந்த குகையை விட்டு வெளியில் வந்து அவர் வந்து எல்லாருக்குமே அங்கே இமயமலையில் இருந்த எல்லாருக்குமே அந்த பயிற்சி அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து எல்லாருக்குமே அதை பிரகடனப்படுத்துகிறாரு. இப்படி தான் இந்த சித்த வித்தை வந்து சுவாமிகள் அவர்கள் உணர்ந்த விதம். இப்படி உணர்ந்த அந்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம், அதாவது அந்த பௌர்ணமியில் தான் அவர் வந்து அந்த ஞானோதயத்தை அடைகிறாரு. அந்த பௌர்ணமிக்கும் முதல் நாள் பௌர்ணமி, அந்த 2 நாட்களில் தான் அவர் அந்த நிலையை வந்து அடைகிறாரு. அந்த அடையிற அந்த விதத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்மதின விழாவாக நம்ம கொண்டாடுறோம். அவர் மனித நிலையில் இருந்து தேவ நிலைக்கு மாறின அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்த அந்த முக்தி நிலையை தான் நம்ம இன்னொரு பிறவியாக அதை பார்க்குறோம். அதனால தான் சாமியோட ஜென்ம தின விழா அப்படின்னு வந்து சிவானந்தபுரம் சிறை நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். ஆகவே இப்படி தான் வந்து இந்த சித்த வித்தை வந்து சாமிகளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதற்கு நடுவில் அவங்க கடுமையாக சிரமப்பட்டிருக்காங்க. சின்ன பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டு சில பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்க வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் மூக்கு நுனியை பார்த்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு புருவ மத்தியத்தை பார்த்து பண்ணணும். இப்படி பல விதங்களை கடந்து தான் சுவாமிகள் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வந்து பயிற்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் அப்படியே கையில் கிடைச்ச கனியை போல் வித்தியார்த்திகளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஆகவே நண்பர்களே, இதை வந்து நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி சாமிகள் போலயே இதை பெருநிலையை அடைந்து மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கணும்னு நம்ம வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.